அன்பானவர்களுக்கு கோவிந்தராஜின் வணக்கங்கள். சைல்டு டெவலப்மெண்ட் எஜுகேஷனில் வீக் 5 வரைக்கும் இது முந்தின வீடியோவில் பார்த்தோம். இப்போது வீக் 6ஓட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அண்ட் நோட்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதன்படி வீக் 6ல் ஃபஸ்ட் லெசனான ஃபிசிக்கல் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் பொறுத்தவரை ஏஜ் 6 to 10 இருக்கக்கூடிய குழந்தைங்களை நம்ம மிடில் சைல்ட்ஹுட் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். இதுதான் உடல் வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான பருவமாக கருதப்படுகிறது. இந்த பருவத்தில் தான் ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட், அதாவது உடல் வளர்ச்சி அப்படின்றது உடம்பு வளர்ச்சியை பொறுத்தோ மூமெண்ட் ஸ்கில், கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ், ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ், ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன்ற பல பண்புகள் இந்த ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டில் 6லேருந்து 10 வயது இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உடல் வளர்ச்சின்றது ஒரு மின்னல் வேகத்தில் இந்த வளர்ச்சி இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு வருடமும் குழந்தைங்க 2லேருந்து 2.5 இன்ச்சு வளர்ந்துட்டு இருப்பாங்க அப்படின்றதையும், இந்த சமயத்தில் குழந்தைங்க பலவிதமான அனுபவங்களை பெறுவார்கள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டில். சரி, இப்போ 6 வயசு இருக்கக்கூடிய குழந்தைகள் என்னென்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6 வயசு இருக்கக்கூடிய குழந்தைகள் பந்தை த்ரோ பண்ணுறதுக்கோ இல்லை பந்தை பிடிப்பதற்கு உண்டான திறன்களை அவங்க வளர்க்க ஆரம்பிப்பாங்க. இந்த சமயத்தில் குழந்தைங்களுக்கு அபரிவிதமான எனர்ஜிகள் இருக்கும். அதே மாதிரி அதை வெளிக்கொண்டு வரதுக்கு நிறைய விளையாட்டு விளையாடுவாங்க. அவங்களுடைய காக்னிட்டிவ் ஃபங்க்ஷனும் அதிகமாக இருக்கும். சரி, வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு ஹைட்டு பொறுத்த வரைக்கும் அவங்க வளர்ந்து கொண்டே இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுடைய பல்லு, இதில் என்னென்னா குழந்தைங்களுக்கு பேபி டீத்துன்னு சொல்லுவாங்க, அதாவது மழலை பல் அல்லது பால் பல்லுன்னு சொல்லுவாங்க. இது 5 அல்லது 6 வயசில் இது முளைக்க ஆரம்பிக்கும். இந்த பல்லு அதுக்கப்புறம் பின்னாடி வரல இந்த பால் பல்லு விழுந்து அவங்களுக்கு பர்மனன்ட் டீத்து வளர ஆரம்பிச்சிடும். 6 வயது இருக்கக்கூடிய குழந்தைகள் தனியாக அவங்களே குளிக்கணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்களே தலை வாரணும்னு அவங்க பண்ணுவாங்க. அதே மாதிரி மோட்டார் ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கோஆர்டினேஷன் ரொம்ப பிடிக்கும். அதாவது கயிறை ஜம்ப் பண்ணுறது, இல்லை ஒரு பாலை கிளிக் பண்ணுறது, இல்லை கேட்ச் பிடிக்கிறது, இந்த மாதிரி பலவிதமான மோட்டார் ஸ்கில்ஸு இந்த சமயத்தில் குழந்தைகள் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. அதே மாதிரி ஃபிசிக்கல் ஸ்கில்ஸும் அவங்களுக்கு வளர ஆரம்பிச்சிடும். குழந்தைங்களே என்ன பண்ணுவாங்கன்னா டிராயிங் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க, லெட்டர் எழுதுறதுக்கு ஆரம்பிச்சிடுவாங்க, ஒவ்வொரு வார்த்தைகளாக அல்லது ஒவ்வொரு சொற்களாக எழுத ஆரம்பிச்சிடுவாங்க. பிக்சர்ஸ் அவங்க பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸ்டோரிஸ் அவங்களே சொல்கிறதுக்கு உண்டான செயல்களை அவங்களுக்கு உள்ளாரியே அனுபவமாக ஆரம்பிக்கும். குழந்தைங்க இந்த கத்திரிக்கோல் இந்த மாதிரி விஷயத்தை எப்படி பிடிக்கணும், எப்படி யூஸ் பண்ணணுன்றத பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ரன்னிங், ஜம்பிங், ஸ்கிப்பிங்கில் அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஹேண்ட் ஐ கோஆர்டினேட்டர்னு சொல்லுவாங்க, அதாவது கையும் கண்ணும் ஒருங்கிணைந்து செய்யக்கூடியது. அதாவது ஒரு பால் போட்டால் பிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள், அப்படி இல்லைன்னா கிக் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. சில குழந்தைகள் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஸ்போர்ட்ஸ் மேலேயும் அவங்களுக்கு ரொம்ப ஈடுபாடும் அவங்க செயல்பாடுகளும் அதிகரிக்கும். 7 வயது இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கான குரோத் எப்படி இருக்குன்னா, அவங்களுக்கு இந்த டைமில் ஒரு ஸ்பர்ட் இருக்கும். 2லேருந்து 2.5 இன்ச்சு அவங்க வளருவாங்க ஒரு வருடத்துக்கு. அதே மாதிரி இங்கே என்னென்னா பல்லு எப்படின்னா அவங்களே கை கழுவணும், பல்லு வளர்க்குறதுக்கு அவங்களே ட்ரை பண்ணிவிட்டு செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. குழந்தைங்களுக்கு அந்த பால் பல் ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அந்த பால் பல் விழுந்து பர்மனன்ட் டீத் சில குழந்தைங்களுக்கு ஆரம்பிக்கும். அதே மாதிரி குளிக்கிறதுக்கு, ஷவரில் குளிக்கிறதுக்கு தானாக குளிக்கணும். 7 வயது இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அவங்க அட்டென்ஷன் ஸ்பேன் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பென்சிலு, ப்ரஷ்ஷு, மற்ற டூல்களை சரியான முறையில் அவங்க ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி ட்விஸ்டிங், அதாவது திரும்பது, சுற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு சரியாக செய்வதற்கும், ஓடுவதற்கும், பாலை கிளிக் பண்ணுறது, டான்ஸு, மியூசிக்கு, இதன் மேலே சரியான முறையில் அவங்களுடைய திறன்கள் அதிகரிக்கும். குழந்தைகள் இப்போது ட்ரைனிங் வீல் இல்லாமல் அவங்களே சைக்கிள் ஓட்டவும் இந்த பீரியடில் ஆரம்பிச்சிடுவாங்க. ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப கவனம் இருக்கும். சரியான முறையில் அவங்க செய்யவும் ஆரம்பிச்சிடுவாங்க. இதில் அவங்களுக்கு இந்த ஜிம்னாஸ்டிக்ஸு, சாக்கரு, ஸ்விம்மிங், இதன் மேலேனா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக நிறைய டைம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த 7 வயசில் பெரும்பாலான குழந்தைகள் அந்த சைக்கிள் ஓட்டுவதற்கும்
சுற்றுவதற்கும் இல்லை அவங்க வந்து தனித்தனியாக அவங்க வந்து செய்ய ஆரம்பித்து அவங்களுடைய ஸ்கில்லை வெளிப்படுத்துவதற்கான சமயமாக இந்த 7 வயது இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இருப்பாங்க. 8 வயது இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப சேஞ்சஸ் வந்து அவங்களுக்கு ஆரம்பிக்கும். இந்த 8 வயசு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த சின்ன சின்ன தசைகள் அவங்களுக்கு வளர ஆரம்பிச்சிடும். அவங்கள ஸ்டெமினாவும் ஸ்ட்ரென்த்தும் வந்து கொஞ்சம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். 6 வயசு 7 வயசு இருக்கக்கூடிய குழந்தைகளை விட 8 வயசு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஸ்டெமினா ஆரம்பிக்கும். இந்த வயசு இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து 2லேருந்து 3 இன்ச்சு ஒரு வருடத்துக்கு வளருவாங்க. பற்களை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் அவங்களுக்கு வந்து பால் பல் விழுந்து பர்மனண்ட் டீத்து இவங்களுக்கு முளைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி தினமும் வந்து குளிக்கணும், தலை வாரணும், இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களே செய்யணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. அவங்களுடைய பர்சனல் ஹைஜீன் மேலே கேர் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. கோஆர்டினேஷன், அந்த மசில் கண்ட்ரோல் வந்து இங்கே ரொம்ப ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ப்ளே கிரவுண்டு, ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் வந்து அவங்களுடைய திறன்களை வெளிப்படுத்துவதற்காக அவர்கள் செய்வாங்க. குழந்தைங்களுக்கு இங்கே வந்து ஸ்கேட்டிங், ஸ்விம்மிங் இப்படி மாதிரி விஷயங்களை அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி செய்வாங்க. அதே மாதிரி அத்லெட்டிக் எபிலிட்டி, ஓடுவதோ இல்லை கேட்ச் பிடிப்பதோ இல்லை பைக் ஓட்டுவதோ இதெல்லாம் வந்து ரொம்ப ப்ரிசிஷனாக செய்வாங்க. அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறதுல அவங்க ரொம்ப ஈடுபாடும் சரியான முறையிலையும் செய்வாங்க. இதில் வந்து ஸ்கேட்டிங், டான்ஸிங்கில் அவங்களுடைய திறனை வெளிப்படுத்தி அவங்க ரொம்ப சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பும் இந்த 8 வயது இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இருக்கும். 8 வயது இருக்கக்கூடிய பெரும்பாலான குழந்தைகள் வந்து லோகோமோட்டார் அண்ட் மோட்டார் ஸ்கில்ஸை சிறப்பாக செய்வாங்க. அவங்களுடைய கோஆர்டினேஷனை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. நடக்கிறது, ஓடுவது மற்றும் ஸ்விம்மிங்கில் வந்து நிறைய டைம் அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நிறைய அவங்க வந்து என்னால் முடியும் அப்படின்றது செய்வாங்க. அதே மாதிரி பாசிட்டிவ் ஸ்கில்ஸு சக்ஸஸ்ஃபுல் வந்து இங்கே வந்து அவங்க உணர ஆரம்பிப்பாங்க. அடுத்தது 9 வயது இருக்கக்கூடிய குழந்தைகள். இந்த 9 வயது இருக்கக்கூடிய குழந்தைகள் இப்போவே என்ன பண்ணுவாங்கன்னா அடலசன் மாதிரி அவங்க பண்ணுவாங்க. அவங்களுடைய உடம்பும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். அதில் வந்து டிஃப்ரென்சஸ் தெரிய ஆரம்பிக்கும். இங்கே வந்து குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேரண்ட்ஸோட ஆட்டிடியூடை வந்து வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் பாடி இமேஜும் அவங்களுக்கு இருக்கும். ஹெல்த்தி ஃபுட்டு வந்து எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. சில குழந்தைகள் வந்து இப்போவே வந்து பியூபர்ட்டின்னு சொல்கிற அந்த மெச்சூரிட்டியை அடைய ஆரம்பிச்சிருவாங்க. சில குழந்தைங்க, அதாவது 8லேருந்து 12 வயசு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து பியூபர்ட்டி ஸ்டார்ட் ஆகிடும். சில ஆண் பசங்களுக்கு 9லேருந்து 14 வயசு இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த பியூபர்ட்டி ஸ்டார்ட் ஆகும். கோஆர்டினேஷன், மோட்டார் ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஸ்பீட் அண்ட் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப அதிகமாக காணப்படும். அதை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணணுன்ற விஷயத்தையும் அவங்க வந்து பண்ணுவாங்க. ஃபிசிக்கல் எபிலிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இங்கே வந்து குழந்தைங்க வந்து கோஆர்டினேஷன், பேலன்ஸு, என்டியூரன்ஸை வந்து ரொம்ப அதிகமாக செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி பேஸ்பால், சாக்கர் இந்த மாதிரி ரொம்ப அதிகமாக டாஸ்க்கு பண்ணுறதுக்கு ரொம்ப அவங்க வந்து விருப்பப்பட்டு செய்வாங்க. ஸ்கேட்டிங், ஸ்விம்மிங் போன்ற விஷயங்களையும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. கை விரல்களில் வளரக்கூடிய நகங்களையும் கால் விரல்கள் இருக்கக்கூடிய நகங்களையும் அவங்களே கட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். பால் பல்லு இங்கே வந்து விழுந்து பர்மனன்ட் பல்லு வந்து வளர்கிறதுக்கு ஆரம்பிக்கும். 9 வயது இருக்கக்கூடிய குழந்தைகள் பெரும்பாலாக செய்யக்கூடியவங்க அவங்க அந்த பியூபர்ட்டின்றது ஒன்று வரும். அதே மாதிரி வளர்ச்சியில் வந்து உயரமாகவும் அதே மாதிரி வெயிட்லேயும் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கிற வயசு 9 வயசு. அடுத்தது 10 வயசு இருக்கக்கூடிய குழந்தைகள் நம்ம மேற்கூறிய சொன்ன மாதிரி பியூபர்ட்டி அவங்களுக்கு ஆரம்பிக்கும். அதே மாதிரி நல்லா தூங்குவாங்க, ஹெல்த்தியாக இருப்பாங்க, ஈட்டிங் ஹேபிட்ஸும் அவங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி 10 வயசு இருக்கக்கூடிய குழந்தைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அடலசன் பீரியடில் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து அவங்க ஆரம்பிக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு உள்ளான மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். இந்த வயசு குழந்தைகள் வந்து செல்ஃப் கான்சியஸில் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. அவங்க வந்து நாம் செய்யறது சரியா தவறா அப்படின்னு புரிஞ்சுட்டு பண்ணுறதும், குழந்தைகளோட மெஷரிங், அதாவது ஸ்மாலர், பிக்கர், நான் வந்து இவங்கள விட நான் ஹைட்டு குறைவாவோ இல்லை வெயிட்டு குறைவாகவோ இருக்கேன், இல்லை வெயிட்டை விட ஹைட் அதிகமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். பெரும்பாலாகவும் பியூபர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பாய்ஸோட கேர்ள்ஸ் வந்து சீக்கிரமாகவே அந்த பியூபர்ட்டி லெவலை அவங்க அட்டாச் பண்ணிவிடுவாங்க. பெண்களுக்கு அவங்களுடைய பிரெஸ்ட், ஹிப்ஸ் வந்து கொஞ்சம் டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். பல விதமான சேஞ்சஸ் வந்து இந்த 10 வயசுலேயே ஆரம்பிச்சிடலாம்.
சில குழந்தைங்களுக்கு வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து 12 வயசில் இருக்கும். சில குழந்தைங்களுக்கு இந்த 10 வயசுலேயே அவங்களுக்கு மென்ஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. இந்த வயசு இருக்கக்கூடிய பசங்க வந்து வெயிட்டு, அதே மாதிரி ஈட்டிங் ஹேபிட்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க ரொம்ப மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. காஷியஸில் இருக்கும். ரெகுலர் எக்ஸசைஸும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸும் அவங்க செஞ்சு எப்படி வந்து அந்த அந்த ஹைட்டையும் வெயிட்டையும் வந்து கரெக்டாக வச்சுக்கணும்னு பார்ப்பாங்க. இங்கேயும் வந்து 10 வயசில் அவங்களுடைய பால் பற்கள் அவங்களுக்கு வந்து விழ ஆரம்பித்து பர்மனன்ட் பற்கள் அவங்களுக்கு முளைக்க ஆரம்பிச்சிடும். இந்த 10 வயசில் வந்து கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதனால் குழந்தைங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கிரிக்கெட்டு, பேஸ்பால், ஜிம்னாஸ்டிக், ஸ்கேட்டிங் இந்த மாதிரி விஷயங்களை அவங்க வந்து பண்ணுவாங்க. குழந்தைங்களுக்கு வந்து அந்த கோஆர்டினேஷன், பேலன்சிங் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக காணப்படும். குழந்தைங்கள் வந்து கம்ப்யூட்டர், வீடியோ கேம்ஸ் இதெல்லாம் வந்து விளையாட ஆரம்பிப்பாங்க. அவங்களுடைய அந்த கண்ணு கையை வந்து கோஆர்டினேஷன் ரொம்ப அதிகமாக செயல்படும்ன்றதுனாலையும் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை அவங்க வந்து சிறப்பாக செய்வாங்க. இந்த 10 வயசு இருக்கக்கூடிய பெரும்பாலான குழந்தைகள் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பீடு, கோஆர்டினேஷன், பேலன்ஸ் வந்து அவங்க வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும், ஆயிலி ஸ்கில்ஸு, அவங்க ஸ்வெட்டிங்கு, அதே மாதிரி முடி வளர்ச்சி, அதாவது கையில் இல்லை ஜெனிட்டல் ஏரியாஸில் அவங்களுடைய முடி வந்து வளர்ச்சி ஆரம்பிக்கும், வாய்ஸ் சேஞ்ச் நடைபெறும். இவை எல்லாமே 10 வயது இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடியது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 6லேருந்து 10 வயது இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஃபிசிக்கல் க்ரோத்து, பாடி சேஞ்சஸ்ஸு, அவங்களுடைய மசில் கண்ட்ரோலு, ஹைட் வந்து கெயின் லாஸு, அதே மாதிரி குழந்தைங்களுடைய பார்ப்பற்கள், பர்மனன்ட் டீத் வளருது. இவை எல்லாமே இந்த 6லேருந்து 10 வயது வரைக்கும் தான். அப்போ மொத்தமாக சம்மரியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது எல்லாமே டெவலப்மெண்ட் வந்து ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டை பொறுத்து தான் இருக்கும். அதே மாதிரி இந்த 6லேருந்து 10 வயது வரைக்கும் தான் அவங்களுடைய உடல் வளர்ச்சி இருக்கும். குழந்தைங்களுக்கு இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி பாடி க்ரோத் இருக்கும், மூமெண்ட் ஸ்கில் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்றதையும், வருடத்துக்கு 2லேருந்து 2.5 இன்ச்சு வந்து குழந்தைங்க வந்து வளருவாங்க. குழந்தைங்களுக்கு வந்து லாட் ஆஃப் எனர்ஜியும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் அவங்களுக்கு இருக்கும். குழந்தைகள் பார்ப்பல் விழுந்து பர்மனன்ட் பல் அவங்களுக்கு ஆரம்பிக்கும். ஸ்போர்ட்ஸு, கிரிக்கெட்டு, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் அவங்களுடைய டைமும் எனர்ஜியும் செய்வாங்க. டிராயிங், ரைட்டிங்கில் பொறுத்த வரைக்கும் அவங்கள ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்களே வந்து ஷூ லேசஸும் பட்டன் போடுவதற்கும் ஆரம்பிப்பாங்க. சைக்கிள் ஓட்டுவதற்கு ட்ரைனிங் இல்லாமல், அந்த சப்போர்ட் வீல்ஸ் இல்லாமல் அவங்களே வந்து தனியாக பண்ணுவாங்க. குழந்தைங்களுக்கு பியூபர்ட்டி ஆரம்பிக்கும், வாய்ஸ் சேஞ்ச் நடைபெறும். இவை எல்லாமே இந்த 6லேருந்து 10 வயது இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நடக்கும். இதுதான் வந்து லெசன் ஃபிசிக்கல் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுன்னு வீக் 6ல் இருக்குது. அடுத்த லெசன் பற்றி நம்ம பார்க்கலாம்.